அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான ட்ரீம் சீனில் வந்து செம்ம விஷயம் சொல்லியிருந்தாரு நம்மளோட விஜய். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரிக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும், அதை நான் ஒன்றா காவேரியும் நம்ம குழந்தைங்க 2 பேரை சேர்த்து 3 பேரையும் நான் நல்லா பார்த்துக்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். அப்போ நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா, விஜய் மடியில் 2 குழந்தைங்க இருக்கிற மாதிரி. அப்போ கண்டிப்பாக விஜய் காவேரிக்கு ரெட்டை குழந்தை தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விஜய் வந்து சூப்பராக சொன்னார், நான் வந்து உங்கள் 3 பேரையுமே நல்லா பார்த்துக்குருவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட விஜய் வந்து சொல்லும் போது எனக்கு அதுதான் தோணுச்சு. பாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ கண்டிப்பாக ஏன் அப்படின்னா, காவேரிக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டை வாங்காமல் வந்துட்டாங்க. ரிப்போர்ட் வாங்காமல் வந்ததில் ஏதோ பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரிப்போர்ட்டை ஏன் வாங்காமல் வந்துட்டாங்க அப்படின்னா, ரிப்போர்ட்டில் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து ரிப்போர்ட்டை காவேரி வாங்காமல் வந்ததுனால மறுபடியும் அந்த ரிப்போர்ட்டை வாங்கும்போது அப்போ தான் தெரிய வரும் அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வர தெரிய வராது. இப்போ வந்து ட்ரீம் சீனில் வந்து சூப்பராக அதை கொண்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்தது. இப்போ அந்த ரிப்போர்ட்டை வாங்கி படிக்கும் போது தான் வந்து காவேரிக்கு வந்து அது தெரிய வரும். அது வரை தெரிய வராது. ரிப்போர்ட்டு மேட்ரு வந்து பெருசாக வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ரிப்போர்ட்டில் வந்துட்டு மறுபடியும் நர்ஸோ டாக்டரோ பார்க்கும்போது இந்த பேஷண்ட் வந்து இதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க இல்லையா, அந்த நர்ஸு வீட்டுக்கு வரப்போ வீட்டில் வந்து தான் கொடுக்க வராங்க. அப்போ காவேரி வந்து அதை வாங்கி பார்க்கும்போது அதில் ட்வின்ஸுன்னு போட்டிருக்கு. அப்போ தான் அவங்க வந்து பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போ ட்வின்ஸாக இருக்க போய் தான் நர்ஸு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து மேடம் நீங்கள் வந்து எந்த வேலையுமே செய்யக்கூடாது, உங்களுக்கு வந்து ட்வின்ஸ் இருக்குது, ட்வின்ஸ் பேபி உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்குது, அதை வந்து நாங்கள் வந்து நீங்கள் ரிப்போர்ட்டை வாங்காமல் வந்துட்டீங்க, அதை கண்டிப்பாக நாங்கள் சொல்லணுன்றதுக்காக தான் நான் வந்த மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்ல போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரிய போகுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் ட்வின்ஸுன்றதை நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நம்ம மைண்ட்லேயும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு விஜய் காவேரிக்கு ரெட்டை குழந்தைங்க தான் பிறக்க போகுது அப்படிங்கிற நம்ம பயங்கர ஹாப்பியாக இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி விஜயும் செம்ம ஹாப்பியாக இருக்கார். விஜயுமே சொல்கிறாரு, நான் உன்னையும் நம்ம குழந்தைங்களையும் நல்லா பார்த்துப்பேன், அவங்க 3 பேரையுமே சூப்பராக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது வந்து செம்மையாக இருந்ததுங்க. ஆனால் எனக்கு ட்ரீம் சீனு செம்மையாக பிடிச்சிருந்தது. இன்றைக்கி நல்லா இருந்தது. அவ்வளோ ஒரு செம்மையாக நேச்சுரலாக செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காவேரி விஜய் இந்த மாதிரி சீனு, ஆனால் இது நிஜத்தில் நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ட்ரீம் ஓகே தான், பரவாயில்ல அப்படின்னு ஒரு மனசை தேத்திக்கிட்டாலுமே, ஆனால் நிஜத்தில் நடந்தால் எப்படி இருக்கும், நடத்துங்களேன் ப்ளீஸ் டைரக்டர் சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஆனால் சூப்பருங்க, செம்மையாக வந்து இன்றைக்கி எபிசோடு செம்ம ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நேற்றுக்கு எபிசோடு வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி செம்ம எபிசோடாக இருந்தது. மகாநதி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மக்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கருத்து சொல்லுங்கள், சரிங்களா?